Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். தொடர்ந்து தமிழகம் முழுக்க கொலை கொள்ளை சம்பவங்கள் நீதிமன்ற வளாகத்தில் மட்டுமல்ல, காவல்துறை காவல் நிலையங்கள் அங்க கொலை நடக்குது. மணல் திருட்ட தடுக்கிறாங்க, மணிகாரர் அலுவலகத்தில் போய் கொலை பண்றாங்க. இது மாதிரியான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய அவர்கள் தான் இந்த காவல்துறைக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் பொறுப்பானவர். எனவே அவர் இந்த மீது வேண்டும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இந்த பிரச்சனையிலே இருந்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செலுத்த வேண்டும். அதற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பா இந்த ஜாதி ரீதியான நடக்கக்கூடிய கொலை, குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், இவற்றிலெல்லாம் அவங்க ஜாமீன்ல வெளிவர முடியாதபடி, இப்ப குற்றவாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே போறான், ஜாமீன்ல வெளியே வந்துடுறான். அது மாதிரியான நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, அதை சரிப்படுத்த வேண்டுகிறோம். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல, கேரள மாநில எல்லை பகுதிகளில், கேரள மாநிலத்திலிருந்து நீங்க பாருங்க, கேரள மாநிலத்துல மணல் எடுக்க அனுமதி கிடையாது. அங்க நிறைய நீராதான் இருக்கு, ஆறு இருக்கு, மலைகள் இருக்கு, அங்க கனிமங்கள் வெட்டி எடுக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில இருந்து தினசரி இங்கே இருந்து மணல் கேரளாவுக்கு செல்லுகிறது. கனிமங்கள் நிறைய, இந்த கற்கள் இதெல்லாம் நிறைய கேரளாவுக்கு அன்றாட கடத்தப்படுகிறது. கால்நடை செல்வங்கள், மாடுகள் அன்றாடம் சட்டவிரோதமாக கேரளாவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஆனா கேரளா மாநிலத்திலிருந்து அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க கொண்டு இரவோடு இரவாக மருத்துவ கழிவுகளை கொட்டி சென்று விடுகிறார்கள். ஆட்சித் தலைவர்களே போறாங்க, நீதிமன்ற நடவடிக்கை எடுத்திருக்கு. அங்கிருந்து மருத்துவ கழிவை மக்கள் எல்லாம் பிடிச்சி ஒப்படைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கழிவை கொண்டு கொட்டுறவங்க அவங்க மேல மட்டும்தான் வழக்கு போடுறாங்க, மற்ற நேரத்துல கண்டுக்காம இருக்காங்க. இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள், நான் இந்த விஷயம் உடனடியாக நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் குப்பைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் கேரள மாநிலத்தில் சென்று கொட்டுவேன் என்று அறிவித்திருக்கிறார். அப்படி அறிவித்த பிறகுதான் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் சரியான நடவடிக்கை இல்லை. ஏன்னா இங்க கனிம கொள்ளையில ஈடுபடுகின்றவர்கள், மணல் கடத்துபவர்கள் எல்லாருமே அந்த ஆளுங்கட்சி பிரமுகராக தங்களை, அவங்க எந்த கட்சி ஆளுங்கட்சி வருதோ அங்க போய் சேர்ந்துக்கிறான். அன்றாட நம்முடைய தமிழகத்தினுடைய மலைகள், ஆறுகள் இவைகள் எல்லாம் கொள்ளை போய் கொண்டிருக்கின்றன. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தொடர்ந்து தமிழக மக்கள் அவர்களுடைய உரிமைகளை, நம்முடைய மாநில உரிமைகளை அதையெல்லாம் பறிக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாங்க இந்த ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம். இப்ப நம்முடைய தமிழகத்துல பாத்தீங்கன்னா இடதுசாரி தீவிரவாதம் அது நியாயமானது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த 2026 வருடத்திற்குள்ளாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்படும். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த நக்சல் தீவிரவாதத்தை, இடதுசாரி தீவிரவாதத்தை ஆதரித்து ஒரு சினிமா படமே தயாரிச்சு அத ஆளுங்கட்சியினுடைய அந்த சினிமா பட கம்பெனி, அவங்க தான் ரெட் ஜெயண்ட் தான் தயாரிச்சிருக்கிறாங்க அல்லது வெளியிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. வெற்றிமாறன்கிறவர் இயக்கி இருக்கிறாரு. இந்த விடுதலை என்கிற அந்த படம், விடுதலை பார்ட் 2, அந்த படத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நக்சலைட்டுகளுக்கு ஆதரவு. குண்டு வைப்பது சரிதான், நியாயம்தான். இது மாதிரி பொதுமக்களுக்கு எதிராக, அரசாங்கத்திற்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்துவது நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இப்படி ஒரு தவறான வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இதை மத்திய அரசாங்கமும் கண்காணிக்கணும். இந்த பாட்ஷாவுடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கெடுத்துக் கொண்டு இரங்கல் தெரிவித்த அந்த கட்சிகள், அதே போல இந்த விடுதலை பார்ட் 2 இந்த படத்திலே நக்சல் தீவிரவாதம், இடதுசாரி பயங்கரவாதம், இதை ஆதரிக்கக்கூடிய, இதை புனிதப்படுத்தக்கூடிய வகையிலே காட்சிகளை அமைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசாங்கமும், இவங்கெல்லாம் கூட்டணி கட்சியில் இருக்காங்க கம்யூனிஸ்ட்காரங்கிறதுனால, இவங்கெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால தமிழக அரசையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த பிரச்சாரத்தை, இந்த மாதிரியான பயங்கரவாத தீவிரவாத ஆதரவு போக்கை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்து மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்ச்சிகளுக்கு எதுக்குமே அனுமதி மறுக்கிறது. குண்டு வைத்த தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு அனுமதி, பாதுகாப்பு. ஆனால் தீவிரவாதத்திற்கு எதிராக நடந்த கருப்பு தின பேரணிக்கு உடனே அவங்க மேல வழக்கு பதிவு. இத்தகைய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, பழிவாங்கும் போக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் இன்னைக்கு புத்தக கண்காட்சி என்கிற போர்வையில அங்கங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையிலேயே சொற்பொழிவாளர்களை வைத்துக் கொண்டு இளைஞர்கள் மத்தியிலையும் அதே மாதிரி புதிய மாணவர்கள் மத்தியிலையும் இவங்கெல்லாம் போய் பிரச்சாரத்தையும் பிரச்சாரத்தையும் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய எதிரான வெறுப்பு பிரச்சாரம், இந்து சமயத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், சாதனத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவற்றை மாற்றியமைக்க வேண்டும், இது கைவிடப்பட வேண்டும். இந்த ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை கண்டித்தும் பிராமண சமுதாயத்தை பாதுகாக்க கோரியும் இந்து மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மீது பழிவாங்கும் எண்ணத்தோடு, ஒடுக்குகின்ற எண்ணத்தோடு பொய் வழக்கு போடுவதை கண்டித்தும் வரக்கூடிய ஜனவரி 5ஆம் தேதி மதுரை பழங்கானத்தம் பகுதியிலே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை இந்து மக்கள் கட்சி நடத்த இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து வரலாற்று செய்திகளை, உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அம்பேத்கரை பத்தி தப்பா எதுவுமே பேசல. ஆனா அவர் அப்படி பேசிவிட்டதாக திரித்து அம்பேத்கர் கொள்கைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் நடந்து கொள்ளுகின்ற அம்பேத்கரை ஒரு கார்ட்டூன் போட்டு அது நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்திலே வச்சிருந்தாங்க. நேரு சவுக்கால் அம்பேத்கர் அடிக்கிற மாதிரி, திருமாவளவனே அதை பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. இதை அம்பேத்கரை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு. காங்கிரஸ் தான் அம்பேத்கரை தோற்கடித்தது, காங்கிரஸ் தான் அம்பேத்கரை இழிவுபடுத்தியது, அசிங்கப்படுத்தியது. அது மட்டுமல்ல, அம்பேத்கருடைய அனைத்து கொள்கைகளுக்கும் துரோகம் செய்வது விடுதலை சிறுத்தைகள் தான். மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, இது அம்பேத்கருடைய சட்டம். பட்டியல் சமூக மக்களுடைய அந்த இடஒதுக்கீடு சலுகைகளை மதமாறி சென்றவர்களும் அனுபவிக்க வேண்டும், கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களும் அனுபவிக்க வேண்டும். அம்பேத்கருடைய கொள்கை என்ன? இந்தியாவினுடைய இணைப்பு மொழியாக சமஸ்கிருதம் இருக்கணும். அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை எரித்து போராட்டம் நடத்தியவர் ஈவேரா. இவர்கள் தான் அம்பேத்கரின் விரோதிகள். ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவர்கள் இன்றைக்கு அம்பேத்கருடைய அந்த பெயரிலே ஒரு மோசமான மலிவான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அம்பேத்கர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிதான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அம்பேத்கருக்கு மேலும் மேலும் புகழ் சேர்க்கக்கூடிய வகையிலே அம்பேத்கருடைய கொள்கைகளை நிலைநிறுத்தி வருகிறார். ஆகவே தமிழ்நாட்டிலே அது நிச்சயமாக எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி தவறான செய்தி என்னை வச்சு பரப்பாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல எந்த இடத்திலும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுவது கிடையாது. அந்த குலசேகரன் படி இருக்கு, அந்த படி மேல அவர் நின்றுட்டு இருந்தாரு. அங்க அவருக்கு மிகப்பெரிய மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவும் இந்த இளையராஜாவை பத்தி சொல்றதுங்கிறதும் ஒரு தவறான செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கத்தக்கது. நாடாளுமன்றத்துல பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது. அதை இப்ப பொறுப்பு குழு, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு விட்டிருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இது ஏற்கனவே நெஞ்சுக்கு நீதியில கருணாநிதியை ஆதரிச்சு எழுதியிருக்காரு. நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இண்டி கூட்டணியர் மட்டும்தான் இதை எதிர்த்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முறியடிக்கப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டிற்கு தேவையானது. அது நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும்.